நம்ம வீட்ல சமையல் ரூம்ல இருக்கு இல்லைங்களா? மிளகு, சோம்பு, வெந்தயம், மிளகு இந்த பொருள்களை பயன்படுத்தி எந்த எந்த நோய்க்கு உள்ளங்கையில எந்த இடத்த செலக்ட் பண்ணி, அந்த இடத்துல எத்தன விதைகள வைக்கிறது? ஒரு பேஷண்ட்டுக்கு, ஒரு நோயாளிக்கு என்ன நோய்? அவங்களுக்கு என்ன பஞ்சபூதம் வீக்கா இருக்கு? நோய்களை கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். அக்குபஞ்சர், நீரோதெரபி, முத்ரா, ரேக்கி, பிராணிக் ஹீலிங், டச் ஹீலிங், இயற்கை வைத்தியம், ஹோமியோபதி, மலர் மருந்துகள், அலோபதி இந்த மாரி ஏற்கனவே சிகிச்சை பண்ணிட்டு இருக்கிற நண்பர்கள் இத கத்துக்கிட்டீங்கன்னா, இதையும் சேர்த்து உங்க நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கும் பொழுது சீக்கிரமா குணமாவாங்க. ஒரு வீட்ல யாருக்காவது ஒரு டிசீஸ் இருக்கும்போது, நோய் இருக்கும்பொழுது, இந்த விதை சிகிச்சை கத்து வச்சிருந்தீங்கன்னா, "பாட்டி இங்க வாங்க, அம்மா இங்க வாங்கன்னு" செய்யலாமா இல்லையா? அப்ப எந்த நோய் கண்டுபிடிக்கிறது எப்படி? எந்த நோய்க்கு எந்த விதைய பயன்படுத்துறது? அந்த விதைய உள்ளங்கையில எந்த இடத்துல வைக்கிறது? எப்படி டேப் போட்டுறது? எத்தன விதை வைக்கிறது? எவ்வளோ நேரம் அத வைக்க சொல்றது? அப்ப அந்த நோயாளி என்ன செய்யணும், செய்யக்கூடாதுன்னு கம்ப்ளீட்டா முழுமையாக வாழ்க வையகம். நண்பர்களே, விதை சிகிச்சைகள் அப்படிங்கிற சீடு தெரப்பி 5 நாள் விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவதுங்க, விதை சிகிச்சை அதாவது சீடு தெரப்பின்னா என்ன? நம்ம வீட்ல சமையல் ரூம்ல இருக்கு இல்லைங்களா? மிளகு, சோம்பு, வெந்தயம், மிளகு இந்த பொருள்களை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு உள்ளங்கையில குறிப்பிட்ட ஒரு இடத்துல வச்சு டேப் வச்சு ஒரு குறிப்பிட்ட சிகிச்சை கொடுத்தா ஒரு நோய் குணமாகும் அப்படிங்கிற இந்த கலையை கற்றுக்கொள்வதுதான் சீடு தெரப்பி அப்படிங்கிற விதை சிகிச்சை. இந்த சிகிச்சையில நம்ம பயன்படுத்துற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது வீட்டில் சமையல் ரூமில் உள்ள பொருள்கள். மிளகு, சோம்பு, சீரகம், வெந்தயம், கடுகு, பச்சைப்பயிறு, கொண்டைக்கடலை இது போன்ற வெளிய போய் எங்கேயுமே எந்த பொருள் வாங்க வேண்டாங்க. உங்க சமையல் ரூமில் இருக்கிற விதைகளை பயன்படுத்தி எந்த எந்த நோய்க்கு உள்ளங்கையில எந்த இடத்த செலக்ட் பண்ணி, அந்த இடத்துல எத்தன விதைகள வைக்கிறது? அத எப்படி டேப் போட்டுறது? அப்படி செஞ்சா எப்படி நோய் குணமாகுங்கிற கம்ப்ளீட் முழுமையான புரிதலை கற்றுக்கொள்வதற்கு பேர் தான் விதை சிகிச்சை அப்படிங்கிற சீடு தெரப்பி. இந்த 5 நாள் ஆன்லைன் வகுப்புல உங்களுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படும்னா, நோய்களை கண்டறிவது எப்படி? ஒரு பேஷண்ட்டுக்கு, ஒரு நோயாளிக்கு என்ன நோய்? அவங்களுக்கு என்ன பஞ்சபூதம் வீக்கா இருக்கு? நோய்களை கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். அதுக்கப்புறமா எந்த நோய்க்கு எந்த விதைய பயன்படுத்துறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கப்படும். உள்ளங்கையில அந்த குறிப்பிட்ட விதைய எந்த இடத்துல வைக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கப்படும். இதுக்கு ரொம்ப ஒண்ணும் இல்லைங்க. ஒரு டேப்பு, விதை அவ்வளோதான். இப்ப வெந்தயம் இருக்குன்னா, அத குறிப்பிட்ட இடத்துல வச்சு மேல டேப் ஒட்டிறணும். மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோதாங்க. டேப்பு, விதை. அப்ப எந்த நோய் கண்டுபிடிக்கிறது எப்படி? எந்த நோய்க்கு எந்த விதைய பயன்படுத்துறது? அந்த விதைய உள்ளங்கையில எந்த இடத்துல வைக்கிறது? எப்படி டேப் போட்டுறது? எத்தன விதை வைக்கிறது? எவ்வளோ நேரம் அத வைக்க சொல்றது? அப்ப அந்த நோயாளி என்ன செய்யணும், செய்யக்கூடாதுன்னு கம்ப்ளீட்டா முழுமையாக விதை சிகிச்சையை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், நீங்கள் இந்த 5 நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல், பஞ்சபூதங்களுக்கும் விதைகளுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படிங்கிறதையும் கத்துக்கலாங்க. 5 நாள் ஆன்லைன் வகுப்பு விதை சிகிச்சைகள் அப்படிங்கிற சீடு தெரப்பி. எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இது யார் வேணா கத்துக்கலாங்க. இது ஒரு வீட்டு வைத்தியங்க. எல்லாரும் கத்துக்கலாம். நோய் இருக்கிறவங்க தான்னு இல்லைங்க. எல்லாரும் கத்துக்கலாம். தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க. ஒரு வீட்ல யாருக்காவது ஒரு டிசீஸ் இருக்கும்போது, நோய் இருக்கும்பொழுது, இந்த விதை சிகிச்சை கத்து வச்சிருந்தீங்கன்னா, "பாட்டி இங்க வாங்க, அம்மா இங்க வாங்கன்னு" செய்யலாமா இல்லையா? புரிஞ்சுக்குங்க. வைத்தியங்கிறத வைத்தியர்கள் மட்டும் தான் கத்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க. எல்லாரும் கத்துக்கலாங்க. எல்லாரும் கத்துக்கணும். அப்பதான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியுங்க. இந்த சிகிச்சையை, விதை சிகிச்சைகளை, சீடு தெரப்பியை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் எனது நண்பர் கரூர் சுந்தரராஜன் அவர்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம். என் பேர் சுந்தரராஜன். நான் கரூர் மாவட்டம். நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர், பாத சிகிச்சை இந்த மாதிரி நிறையா தெரப்பீஸ்லாம் முடிச்சிருக்கேன். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு எடுக்க போகிறது என்னென்னா சீடு தெரப்பி. சூஜோக் சீட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் யூஸ் பண்ணுற சீட் பாக்ஸு.
இதுதான் சீட்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஆனால் 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 உங்களுக்கு இவ்வளோ சீட்ஸ் தேவையே கிடையாது. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இவ்வளோ சீட்ஸ் நிறையா வச்சுருக்கேன். உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 6 சீட்டுக்கு மேலே தேவையே படாது. அது என்னென்ன சீட்ஸ்லாம் வச்சுருக்கேங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அது முக்கியமான சீட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன சீட்ஸ் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இந்த ஃப்ளாக் சீட்னு சொல்லக்கூடிய ஆளி விதை. ஆளி விதை இருக்குன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, அந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மெயின் பர்பஸ் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதயத்துக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் இது வந்து எப்படின்னா குளிர் காய்ச்சலுக்கு பயன்படுத்துவாங்க. குளிர் காய்ச்சலுக்கு நம்ம இந்த சீட்ஸ் தான் பயன்படுத்துவோம் குளிர் காய்ச்சலுக்கு. அடுத்து வந்து இது கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை 2 இருக்கு. இது நீங்க 2 வேணா பயன்படுத்தலாம். கருப்பு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து எதுக்குன்னா முதுகெலும்பு, ஸ்பைனல் கார்டு. இது இன்னொரு விஷயம்னா, இப்போ நீங்க இந்த கொண்டக்கடலைய வரிசையா வச்சீங்க அப்படின்னா 1 கீழ 1 வச்சீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பைனல் கார்டு மாதிரியே இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப முதுகுவலிக்கு ரொம்ப நல்லா கேட்கும். இது வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி பீன்ஸ் சொல்லக்கூடிய ராஜ்மான்னு சொல்லுவாங்க. கிட்னி பீன்ஸ் இந்த நம்ம கிட்னி மாதிரியே நான் சொல்கிறேன், அடிக்கடி சொல்கிற விஷயம், கிட்னிக்கு இதுதான் ராஜ்மான்னு சொல்கிற விஷயம். ஏன்னா நிறைய பேரில் ஒரு ராஜ்மான்னு சொல்லி சொல்கிறாங்க, சில பேர் கிட்னி பீன்ஸுங்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கிட்னி பகுதியில் வைக்கும்போது நல்ல உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கிட்னி கல் எல்லாத்தையும், கிட்னியோட எனர்ஜி, பய உணர்வு எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்குறது ஜீரகம். ஜீரகம் எதுக்குன்னா அது ஜீரணம் பண்ணுறது. இப்போ சாப்பிட்றோம், சரியாக சாப்பிடல, அது அஜீரணம் ஆகுதுங்களா, அஜீரணம் சரி பண்ணக்கூடியது ஜீரகம். இதே மாதிரி ஓமமும் பண்ணுது. இப்போ நீங்கள் ஜீரகம் அல்லது ஓமம் 2ல் எதை வேணால் நீங்கள் அஜீரணத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு. பாசிப்பயிறு சுண்டல் கூட சொல்லுவாங்க. பாசிப்பயிறு, இந்த பாசிப்பயிறு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா லிவருக்கு வைக்கும்போது நல்லா உங்களுக்கு அந்த சில பேர் இந்த லிவர் ஃபங்க்ஷன் நல்லாவே இருக்கும், கோபம் குறையிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் இன்னொரு விஷயம், எனக்கு இந்த லிவர் இன்னும் நல்லா ஃபங்க்ஷனாக இருக்கும், நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எலுமிச்சம்பழ விதை இது நீங்கள் லிவர் பகுதியில் வச்சிங்க அப்படின்னா லிவருக்கு நல்லா புளிப்பு சுவை விடுது. லிவர் வந்து புளிப்பு தன்மை, அந்த எலுமிச்சம்பழம் புளிப்புங்கும் போது லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாசிப்பயிறு அல்லது எலுமிச்சம்பழ விதை ரொம்ப நல்லா மஸ்டாக கேட்கும். அது வந்து இன்னொரு விஷயம், இந்த புளிப்பு சுவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் தான் கொஞ்சம் விடுவாங்க. இயற்கை மருத்துவ சமையலாம் பார்த்தீங்க அப்படின்னா புளி போட மாட்டாங்க, எலுமிச்சம்பழத்தை தான் புளிஞ்சு விடுவாங்க புளிப்புக்கு. ஏன்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி. லிவரும் புளிப்பு தன்மை இருக்கிறதுனால நீங்கள் எலுமிச்சம்பழ விதையை பயன்படுத்தலாம். கிடைக்காதவங்க பாசிப்பயிரை தொடர்ந்து பயன்படுத்தும் போது லிவருக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். நல்லா தூக்கம் வர்றதுக்கு நீங்கள் பாசிப்பயிரை பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட வால்நட்டு. முன்னாடியே சொல்லியிருக்கேன், வால்நட்டு இது பார்த்தீங்கன்னா மூளை மாதிரியே இருக்கும். இந்த வால்நட்டு கடையில் கிடைக்கும். இந்த வால்நட் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வால்நட் இருக்கும். வால்நட் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது மூளையோட ஞாபக சக்தி குறைவு, மூளையோட திறன் அதிகமாகிறதுக்கு வால்நட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது குழந்தைகள் மறந்துடுறாங்க. இந்த ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லக்கூடிய குழந்தைங்களுக்கு வால்நட் டெய்லி விட்டு வரும்போது நல்ல அவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். வால்நட் யார் வேணா பயன்படுத்தலாம். தலைப்பகுதியில் நான் சொல்கிற இடத்துல வால்நட் வைக்கும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது மெயினாக மூளையோட திறனை அதிகப்படுத்துறதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு. இந்த சுக்கு எதுக்குன்னா அதிகப்படியான வலிகளுக்கு, தாங்க முடியாத வலிகளுக்கு சுக்கை நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கோ, கை காலில் வலி இருக்கோ, அந்த இடத்துல சுக்கை ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா அவங்களுக்கு வலி கொஞ்ச நேரத்திலே சரியாக போயிடும். ஒரு 3 மிளகையும் கொஞ்சோண்டு சுக்கையும் வச்சு நீங்கள் கட்டும்போது நல்லா அவங்களுக்கு ஒரு உடனடியாக சரியாகும். நீங்கள் 2மே தனித்தனியாக பயன்படுத்தலாம், இல்லை ஏதாவது ஒன்றை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அது வலிகளை பொறுத்து. தாங்க முடியாத வலிகளுக்கு நீங்கள் சுக்கையும் மிளகையும் கலந்தே நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முருங்கை விதைன்னு சொல்றதுக்குரிய, நீங்கள் வீட்டில் முருங்கைக்காய் வாங்கினா அந்த விதையை எடுக்கலாம். இந்த முருங்கை விதையை வந்து நீங்கள் எதுக்கு ஓட்டலாம் அப்படின்னா எனர்ஜெட்டிக்கு, இந்த ஆண்கள் ஸ்பெர்ம் கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த முருங்கை விதையை நீங்கள் கடையில் கிடைக்கும். முருங்கை விதையும் தனியாக கிடைக்குது. அதை நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னா உள்ள ஒரு வெள்ளைப்பகுதி இருக்கும், அதான் முக்கியம், அதான் நல்லா கேட்கும். அந்த வெள்ளைப்பகுதியை எடுத்து நான் இந்த ஆண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வைக்கும்போது என்ன கிடைக்கும்னா அந்த அவங்களுக்கு வீரியம் நல்லா வருது. ஸோ அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்டிங் அதிகமாகும். அடுத்து நம்ம பார்க்கும்போது வெந்தயம் குளிர்ச்சி தன்மை வருது. இந்த வெந்தயம் எதுக்குன்னா சூட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இந்த வகுப்பு ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தாங்க புக் செய்ய முடியும்.
anatomic-therapy.orgங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது ஈவெண்ட் அப்படிங்கிற பேஜில் போய் சீடு தெரப்பின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். அடிக்கடி நடக்குங்க இந்த ப்ரோக்ராம். ஒரு முறை மட்டும் இல்லை, அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முறை முடியலையா அடுத்த முறை கலந்துக்கலாங்க. நீங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிறதுக்கு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாதுங்க. அதாவது விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குறிப்பிட்ட கட்டணம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் செலுத்தி கலந்துக்கலாம். அதாவது விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை செலுத்தி நீங்கள் கலந்து கொள்ளலாம். anatomic-therapy.orgங்கிற வெப்சைட்டில் போய் விருப்பத்தொகையை செலுத்தி சீடு தெரப்பின்னு புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். 5 நாள் ஆன்லைன் வகுப்பு சீடு தெரப்பி அப்படிங்கிற விதை சிகிச்சைகள். எல்லாரும் கலந்துக்கணுங்க. அது குறிப்பாக ஏற்கனவே வைத்தியம் செஞ்சிட்ருக்கிறேன். அக்குபஞ்சர், நீரோதெரப்பி, முத்ரா, ரேக்கி, பிராணி ஹீலிங், டச் ஹீலிங், இயற்கை வைத்தியம், ஹோமியோபதி, மலர் மருந்துகள், அலோபதி, இந்த மாதிரி ஏற்கனவே சிகிச்சை பண்ணிகிட்ருக்கிற நண்பர்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இதையும் சேர்த்து உங்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கும் பொழுது சீக்கிரமாக குணமாவாங்க. ஆமாங்க. எனவே விதை சிகிச்சைகள் அப்படிங்கிற ஒரு அருமையான விருப்பத்தொகை 5 நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.